ஹாய் எவரன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தின் சமாதானவட்டமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்ம எத்தனோ விதமான மனிதர்கள் இருக்காங்க. அதில் நாம் ஏன் இஸ்லாமியர்களாக இருக்கோம் அப்படின்னு நம்ம என்னைக்கா செஞ்சு உண்டா? ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவில் அடக்குமுறைகள், மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏற்றத்தாழ்வுகள், இல்லாதவன் இருக்கிறவன் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி அடிப்படையில் பிரித்து வச்சுருந்தாங்க. உயர்ந்தவர்கள் இவங்க தான் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர், சூத்திரர். இதில் உயர்ந்தவர் யார்? பிராமணர். அவங்களுக்கு கீழே உள்ள 3 பேருமே நமக்கு சேவம் செய்ய வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் அந்த இதில் பிரித்து வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? கடவுளே நினச்சா கூட இதை மாற்ற முடியாது. அப்போது அதை தான் சொன்னார் பெரியார். கடவுளே நினச்சா மாற்றலாம், அப்படிப்பட்ட நம்ம கடவுள் எதுக்கு? மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய கடவுள் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் இஸ்லாம் என்ன சொன்னிச்சு? நீங்கள் எல்லாம் சகோதர சகோதரிகள்னு சொன்னிச்சு. அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் நீங்கள் தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இதை சாடக்கூடாது, இந்த தெரு நடக்கக்கூடாது, அந்த தெரு நடக்கக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, துண்டை தான் மேலே போடணும், அப்படி மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வுகள், ரொம்ப கொடுமைகள். அந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் அப்படின்னு தான் மனிதர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்க. ஆனால் இஸ்லாம் இன்று இஸ்லாம் நம்ம இன்றைக்கி ஆகலை. இஸ்லாம் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டே இந்தியாவுக்கு வந்துட்டு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்துட்டு. அப்போ அவங்க வியாபாரத்தின் மூலயமா வர்றதை பார்க்குறாங்க. இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது. நான் தான் உயர்ந்தவன், இவன் கீழானவன், எனக்கு எல்லோரும் 3 பேருமே கீழானவங்க, இழிவானவங்க அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு பார்க்கும்போது அப்போ தான் மனிதன் சிந்திக்கிறான், நமக்கு ஒரு சுயமரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கோம், நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லை. அப்படிங்கிற பட்சத்து தான் இவங்க வாணியம் செய்ய வரும்போது அவங்கள்ட்ட உள்ள நேர்மை, உண்மை, சகோதரத்துவம், நம்மளை கெட்டி பிடிக்கிறது, நம்மளோட உணவு சாப்பிட்றது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, அதெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே இந்தியாவில் நம்ம தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, அவங்ககிட்ட போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த இஸ்லாமியர்கள், வியாபாரத்துக்கு வந்த இஸ்லாமியர்கள் நம்ம கூட ஒன்றா இருக்காங்க, சாப்பிட்றாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அதை பார்த்து தான் இஸ்லாம் பரவுச்சு. இங்கே பரவி இஸ்லாம் இஸ்லாத்துக்குள்ளே நம்ம போகணும். அப்படிப்பட்ட இஸ்லாமியர் மதத்தில் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்குமே ஜாதிங்கிறது ஒழியலை. எல்லாருடைய ஒழிஞ்ச மாதிரி ஒரு மாயை தோன்றினாலும் எல்லாருடைய மனதுக்குள்ளேயுமே இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி இடஒதுக்கீட்டு மூலயமா இன்றைக்கி இருக்குது. இப்போ இஸ்லாமியர்களாக போனால், கிறிஸ்தவர்களாக போனால் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கக்கூடிய மதங்களே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை போடுறாங்க. நம்ம மனிதனுக்கு எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு இறைவன்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு தேடிட்டு பரிகாரம் செஞ்சால் முடியுமா? ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? நீ எந்த ஒரு மனிதனுக்கு நீ தீங்கு செஞ்சியோ அந்த மனிதன் உன்னை மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி மனிதனை மதிக்க சொல்லுது இஸ்லாம். மனிதனை மதிக்க சொல்லுது. ஆனால் இந்த இந்து இதில் சட்டப்படி பார்த்தோன்னா அவங்க உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த பாகுபாடு இருக்க தான் செய்து. மனிதர்களுக்குள்ள அந்த ஜாதி வேறுபாடுகள் இருக்குது. மனிதன் ஏற்றத்தாழ்வு கற்பிச்சா மனிதனுக்கு மனிதன் மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருப்பான்? அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த இது பிடிக்காமல் இஸ்லாமியர்களாக மாறி இன்றைக்கி இஸ்லாத்தை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாகட்டும், இஸ்லாமியர்களாகட்டும், அன்றைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்னெல்லாம் நடந்ததோ அது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த சவுதியில் எல்லா பாவங்களும் நடந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அரபி பேசுகிறவனை பேசுகிறவனை உயர்ந்தவன் இல்லை, இறையச்சமுடையவனை உயர்ந்தவன். அதனால தான் நம்ம இன்றைக்கி இஸ்லாமியர்களாக நம்ம இருந்துட்டு வரோம். தயவுசெய்து நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு சமுதாயம் கடந்து வந்த பாதை தெரியலையோ அதை ஈஸியாக அழிச்சிட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டோம், உட்காந்து, சொத்தை சேர்த்தோம் இல்லாமல் நம்ம கடந்து வந்த பாதையும் தெரிஞ்சுக்கூடக்கூடிய பாக்கியம் நம்ம இருக்கோம். ஒரு மனிதன் மன்னித்தா தான் இறைவன் நம்மளை மன்னிப்பாங்கிற கான்செப்ட் உடையது